எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷடோன்னு கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் கரண்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறனால ஹஸ்பண்டுக்கு ஸ்கூல் வாடகை எதுவுமே இல்லை. சரின்னு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நானும் சாம்பார் வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல்லாம் வந்து பண்ணியாச்சு. கரண்ட் இல்லை அப்படிங்கிறனால நான் கடைக்கு வந்து கரண்ட் வந்ததுக்கப்புறம் போய்க்கலான்னு சொல்லி வீட்டில் தான் இருந்தேன். என் தங்கச்சி அதனால் வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டா. அவள் வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா. இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து கடைக்கு போயாச்சு. எங்களோட சாட்டர்டே ஈவினிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி போல் நைட்டு ஒரு 1/2 hour வந்து வண்டியில் சும்மா வந்து ஒரு ரைடு போவோம். நான் வாரம் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு மைண்டே ஒரு ரிலாக்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். சாட்டர்டே நைட்டு இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ஒர்க்கு ஏகப்பட்டது இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஷடோன் வேறு. காலையிலேருந்து கடை பக்கமே வந்து எட்டி பார்க்கல. வண்டியில் ரைடெல்லாம் போய் முடிச்சுட்டு அப்படியே கடையில் போய் நைட் டிஃபன் சாப்பிட்டு வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12:15 வரைக்கும் கடையில் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் பார்த்துட்ருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து ஸ்டிச்சிங் அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. நான் தைச்சி கொடுத்தேன்னா ஓவர்லாக் அடித்து கொடுக்கறது, பிசிர் கட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் உட்காந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. நைட்டில் வந்து தனியாக உட்காந்தும் ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்து கடை எல்லா கடையுமே சாத்திட்டு போயிட்டாங்க. நான் உட்காந்து தனியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டையும் எப்போயுமே நைட் ஒர்க் இருந்தால் ஹஸ்பண்ட் வந்து கூட வந்து இருப்பாங்க. நைட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணி போலவே ஆயிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.